இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் கொலோசையர் 4:5 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். திருச்சபையைச் சேராதவர்களிடம் ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள், காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்களை பற்றி தெரியாதவர்களிடம் நம்மை பற்றின விடயங்களையோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றை பகிர்ந்து கொண்டால் அதை பற்றி தெளிவு இல்லாதவர்கள் தவறாகத்தான் புரிந்து கொள்வார்கள். இயேசு ஆண்டவரின் வாழ்க்கையிலும் இவ்வாறு தான் நிகழ்ந்தது. அவரை பற்றி அறியாதவர்கள் அவர் செய்த அரும் அடையாளங்களை பற்றி புரிந்து கொள்ளவே இல்லை. நோய்களை குணமாக்கி பேய்களை விரட்டிய செயல்களை எல்லாம் பார்த்து பேய்களின் தலைவனாக இயேசுவை நினைத்தார்கள். இன்றும் இவர்களைப் போல அநேக நபர்களை அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறோம். இப்படியானவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். காரணம், திருச்சபையையும் அதன் உறுப்பினர்களையும் மாசுபடுத்தும் நோக்கத்துடனே அவர்கள் செயற்படுவார்கள். இவர்களுடன் பழகும் போது கடவுளின் ஞானம் நிறைந்தவர்களாக நாம் பழக வேண்டும். பிரியமானவர்களே, சத்துருவின் சிந்தனைகள் தான் ஆண்டவரையும் அவரை சூழ உள்ளவர்களையும் சோதனைக்குள்ளாக்கும்படி காரியங்களை புரிவான். நாங்கள் அவற்றையெல்லாம் வெற்றி கொண்டு ஞானம் நிறைந்தவர்களாக செயற்பட வேண்டும். ஆண்டவரின் வல்ல செயல்களை அனைவருக்கும் எடுத்துரைக்கும் கருவியாக மாற வேண்டும். காலம் மிகவும் குறைவாக இருக்கிறது. முடிந்தவரை மறைபரப்பை உலகெங்கும் பரப்பவும். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.